காடையை தோல் உரிச்சு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ தயிர் கொஞ்சம், மிளகாய் பொடி, எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடியாகிடுச்சிங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துக்கலாம். தம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் தம்மு நல்லா வந்திருக்குதுங்க.